தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு மீது உச்சநீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிருக்கு. நீங்க அமைச்சரா தொடர விரும்புறீங்களா? அல்லது சிறைக்கு போறீங்களா? நீங்க ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணுங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிருக்கு. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல நடந்தது என்ன? அமலாக்கத்துறையோட வாதம் என்ன? செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொன்னது? அப்படி பத்திலாம் பேசுறதுக்காக நம்ம கூட சவுத் எடிட்டர் மனோஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம் பிரதீப். செந்தில் பாலாஜி திமுகவின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவர். ஆனா அவரு தொடர்ந்து அமைச்சரா தொடரணுமா வேணாமா அப்படின்றத பத்தி தொடர்ந்து அந்த சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு. சட்ட அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அவர் தொடரக்கூடாது அப்படின்னு அமலாக்கத்துறை தொடர்ந்து அதற்கு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி தரப்பு நாங்க இதுல எந்த தப்பும் பண்ணல, நாங்க சாட்சிகளை கலைக்கல அப்படின்னு தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல அதனோட வாதங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இந்த வழக்குல இது ஒரு முக்கியமான மூமெண்டா பார்க்கப்படுது. இன்னைக்கு நடந்தது கண்டிப்பா. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேஸ் அப்படின்னா, செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீனை ரத்து பண்ணணும். அவர் அமைச்சர் ஆகிட்டாரு. அதனால இல்லை விட்னஸ் எல்லாரும் ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்க, இல்லை நிறைய பேர் பயப்படுறாங்க, சாட்சிகள் அளிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான கன்சர்ன்ஸை உச்சநீதிமன்றமே தெரிவிச்சிருக்கு. குறிப்பாக செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க ஃப்ரீடம் போயிடும் அப்படின்னா நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்றை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏன் சொல்லுச்சு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக அமலாக்கத்துறை அப்புறமா இந்த வழக்கில் இருக்கக்கூடிய விட்னஸ் சில பேரெல்லாம் சேர்ந்து தங்கள் விட்னஸ் என்ன பண்றாங்கன்னா, எங்களை மிரட்டுறாங்க, எங்களால் இந்த வழக்குல ஒழுங்கா கோஆப்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அமலாக்கத்துறை எங்களுக்கு இந்த விசாரணையை நடத்துறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, இவர் அமைச்சராகவே இருக்கிறதுனால அந்த விசாரணையை சரியாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல சொல்றாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுத்தாங்க. ஸோ அந்த காரணத்தின் அடிப்படையில் அந்த வழக்கு அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜியோட தரப்பு சொல்றாங்க, நாங்க யாரையும் அந்த மாதிரிலாம் பண்ணல, விட்னஸை நாங்க ஒன்றும் மிரட்டல, யாரையுமே நாங்க இன்டிமினேட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க யாரையும் மிரட்டல இல்லை பண்ணலன்னு சொல்றீங்க, ஆனா ஒருத்தர் கூட உங்களுக்கு எதாவது சாட்சியம் சொல்ல வரமாட்டுறாங்க, இதுல இருந்தே உங்களுக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, கடந்த முறை உங்களுக்கு நாங்கள் பெயில் கொடுத்தோம், அதாவது 2023 இருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு ஆண்டுகளுக்கு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார், அந்த டைமுக்கு இருந்தார். அப்பதான் சுப்ரீம் கோர்ட் 2024 செப்டம்பர் 26 பெயில் கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்குல செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட வழக்குல ட்ரையல் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அதுவும் இல்லாம வழக்கு தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒருத்தரை ஜெயில அடைக்கிறதுன்றது சரியாக இல்லை. இதுல செந்தில் பாலாஜி பக்கம் நியாயம் இருக்கா, அதாவது வழக்கு சார்ந்து இதுல மெரிட்ஸை நாங்க பார்க்கல. அதற்கு பதிலாக ஆர்டிகல் 21 ஒரு அடிப்படை உரிமை எல்லாருக்கும் இருக்கு, இதுல இருக்கிற அந்த டிலேயை கன்சிடர் பண்ணி மட்டுமே நாங்க கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி மினிஸ்டரா இல்லைங்க, அப்ப ரிசைன் பண்ணிட்டாரு, ஒரு 8 மாசத்துல இருந்தவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ண தான் சொல்றாங்க, இப்ப மினிஸ்டராகவே அவர் கிடையாது. ஸோ அமைச்சராக இல்லாத ஒருத்தர் எப்படி விட்னஸை போய் மாற்ற முடியும்னு சொல்லி கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை நோட் பண்ணாங்க. நோட் பண்ணி ஓகே, இப்ப அவர் அமைச்சர் இல்லை, அப்ப அவருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் கன்சிடர் பண்றாங்க. ஒரு அடிப்படை உரிமை அடிப்படையில தான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 அடிப்படையில் தான் கொடுத்தாங்க. நோ மெரிட்ஸ். செந்தில் பாலாஜி இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லை, இல்ல அவரை வேணும்னே பழி சுமத்திட்டாங்க, இல்ல ஏதோ சந்தேகம் இருக்கேலாம் கொடுக்கல. அடிப்படை உரிமை. இந்த வழக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகல, விசாரணையே ஸ்டார்ட் ஆகல, ரொம்ப டிலே இருக்கு, அதனால மட்டும்தான் கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணிருக்காங்க. அண்ட் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் என்ன சொன்னாருன்னா, இப்ப அவர் அமைச்சராக இல்லைன்னு தான் பிரஸ் பண்ணாங்க. ஓகே, அமைச்சரா இல்ல, அப்புறம் அவரால் எதுவும் பண்ண முடியாது, இல்ல அதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சுப்ரீம் கோர்ட் அங்க ரெக்கார்ட் பண்ணுச்சு. அதை இன்னைக்கு வழக்குலயும் அவங்க சொன்னாங்க. ஸோ அதை ஜாமீன் கொடுத்துட்டாங்களா, கொடுத்த உடனே 3ஆவது நாள் 48 hours வச்சுக்கோமே, 29th அவர் அமைச்சராக பொறுப்பேற்றார். இது பெரிய ஷாக்கிங்கா இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதாவது நாங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அதை நீங்க எப்படி மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்க, இப்ப நாங்க என்ன சிக்னல்ஸை பாஸ் பண்றோம் மக்களுக்கு, மக்கள் எங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க. இதுல மிஸ்யூஸ் அப்படின்றது எங்க வருது? மிஸ்யூஸ்னா நீங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸை பார்க்கணும். அமைச்சரா இல்லைன்னு சொல்லி நீங்க பெயில் வாங்குறீங்க, பெயில் வாங்கிட்டு அமைச்சர் ஆயிடுறீங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் அடிப்படையா சொன்ன விஷயமே இவர் அமைச்சராக இல்லைன்றத ஏத்துக்கிட்டு தான். ஆனா பாத்தீங்கன்னா உடனடியாக போய் அமைச்சராயிடுறாரு. ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸை சுப்ரீம் கோர்ட் நோட் பண்றாங்க. நோட் பண்றப்பதான் அந்த விஷயத்த சொல்றாங்க. உச்சநீதிமன்றத்தில் அவங்க ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, யூ ஹாவ் டு மேக் அ சாய்ஸ் பிட்வீன் த போஸ்ட் அண்ட் ஃப்ரீடம். வாட் சாய்ஸ் யூ வாண்ட் டு மேக். ஏதாவது ஒன்ன முடிவு பண்ணுங்க, நீங்க என்னவா இருக்க விரும்புறீங்க, அமைச்சா இருக்க விரும்புறீங்களா, ஜெயிலுக்கு போறீங்களா அப்படின்ற முடிவு பண்ணுங்க.
அப்படின்னு சொல்றப்பதான் அவன் கபில் சிபல் நிறைய விஷயங்களை சொல்றாரு கபில் சிபல். ஆனாலும் வந்து அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, யூ ஆர் கிராண்டட் பெயில் நாட் ஆன் மெரிட்ஸ் பட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஆர்டிகல் 21 வயலேஷன். நம்ம பேசின அந்த விஷயம் தான், அதை வச்சுதான் அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு பெயில் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னப்ப கபில் சிபல் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, இந்த மாதிரி வந்து சாட்சிகளை கலைச்சிருவாரு, இல்லை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, வேற ஸ்டேட்டுக்கு மாத்துங்க இந்த வழக்கை, இவர் அங்க போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விட்னா அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னதுன்னா, இங்க அதை நாங்க விசாரிக்க வரல, இங்க நீங்க சொல்ற விஷயம் வந்து திஸ் வில் நாட் சர்வ் பர்பஸ், இதுக்கு வந்து எந்த வகையிலும் பயனுள்ளதா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மீன்வேல் ஒரு விட்னஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, he can move out of the state. அதாவது ஒரு விட்னஸ், அதாவது இந்த வழக்குல தொடர்புடைய ஒரு விட்னஸோட லாயர் சொல்றாரு, ஒரு குற்றச்சாட்டாகவே அவங்க வைக்கிறாங்க, எங்களை வந்து ஒரு இந்த வழக்குல செயல்பட விடாம தடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக ஒரு லாயர் வந்து அதை வந்து சொல்றாங்க. ஸோ இது சொல்றப்பதான் வந்து நம்ம பேச அந்த சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸையும் சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸையும் உச்சநீதிமன்றம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் மற்றொரு விஷயம் ரொம்ப முக்கியமா சொல்றாங்க, ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. We will not tolerate this conduct. We are giving a choice, freedom or post. There are findings recorded in the reported judgment of this court attributing role to him in the predicate offense as a minister. Can we ignore that? What signals are we sending? அப்புறமா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, உனக்கு நாங்க வந்து உங்களுக்கு எதிராக சில தீர்ப்புகள் இருந்தும் கூட நாங்க வந்து பெயில் கொடுத்தோம், இப்ப எந்த விஷயமும் வந்து மாறல, இப்ப நீங்க மினிஸ்டர் நாங்க கொடுத்தோன்னு மினிஸ்டர் ஆயிட்டீங்க, நாங்க இப்ப தப்பு பண்ணிட்டோம்னு நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்கு பெயில் கொடுத்துட்டோன்றத தப்புன்னு நாங்க ஒத்துக்கிட்டு அதை ஜட்ஜ்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணவும் தயார்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஏன் இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்கிறாங்க? அதுதான் மேட்டரே இங்க. உங்களுக்கு எதுக்காக பெயில் கொடுத்தாங்க? நீங்க கஷ்டப்படுறீங்க, ஒரு தனி மனித சுதந்திரம் போகுதுன்னு கொடுத்தாங்க, நீங்க என்ன பண்றீங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணி அமைச்சராகிறீங்க. சரி, இது அமைச்சராகலாமா வேண்டாமா டெக்னிக்கலி வேற விஷயம், ஆனா நீங்க எதை ஆர்கியூ பண்ணி பெயில் வாங்குனீங்களோ அதே சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, ஒரு பிஎம்எல்ஏ கேஸ்ல பெயில் வாங்குற ஈஸி நினைச்சுக்கிட்டீங்களா நீங்க, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு. பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் மணிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின்லாம் ஆண்டாண்டு காலத்துக்கு இருந்தாங்க, சஞ்சய் சிங் எம்பி இருந்தாங்க, அதே அளவுக்கு டிலே இல்லாட்டினாலும் கூட இவரும் கூட இருந்தார் ஒரு 1+ இயர்ஸ். ஆனாலும் கூட இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து மணிஷ் சிசோடியாவோட கேஸ்ல தான் கொடுக்கப்பட்டது, ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கப்பட்டது. ஆனா கொஞ்சம் வேகமாகவே கொடுத்துட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதையும் அவங்க சொல்றாங்க, பிஎம்எல்ஏ கேஸ்ல வந்து பெயில் வாங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது, அதை தாண்டி கொடுத்தோம்னா இதுல வந்து ட்ரையல் ஸ்டார்ட் ஆகாம இருந்ததுன்றத கருத்துல கொண்டுதான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சப்பவே அவர் வந்து அடுத்த அமைச்சராக தான் போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்த உடனே ஒரு சில சட்ட நிபுணர்கள் எல்லாருமே கருத்து தெரிவிச்சாங்க, இது வந்து நீங்க அவர் அமைச்சராக்குறது பெரிய சிக்கலை உருவாக்கும், இருக்கு அவரோட ஜாமீனே வந்து கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு பட் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் கவர்மெண்ட் தரப்புல இதெல்லாம் யோசிக்காம பண்ணுவாங்களா? அவர் மேல ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு, கேஸ் இருக்கு, இதெல்லாம் தெரியாமையா அவருக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுல வந்து தெரியாம பண்றாங்க அப்படிலாம் சொல்றேன், எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க. இல்ல பட் இப்ப கவர்மெண்ட்டுக்கு தானே இதுக்கான எல்லா பிளஸ் அண்ட் மைனஸையும் கவர்மெண்ட் தானே சுமக்க. செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை பாருங்க நீங்க. செந்தில் பாலாஜி வீட்டுல நடந்த ரைடு, அவர் அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு சிஎம்ஏ நேரடியாக போய் பார்த்தாரு, ஒவ்வொரு மினிஸ்டரும் போய் பார்த்தாங்க, அரசில் பங்கு இல்லாத பல பேர் போய் பார்த்தாங்க செந்தில் பாலாஜி. அவருடைய அரெஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் ஓமுந்தார் மருத்துவமனை நடந்துச்சு. அதற்கு பிறகு அவ்வளவு விஷயங்கள் மருத்துவமனையிலே அவர் வச்சிருக்க ட்ரை பண்ணாங்க. இதுல வந்து அவருக்கு இந்த அரெஸ்ட்டை டிலே பண்றது என்ன நடந்துச்சுன்றது என்டைய தமிழ்நாடுக்கு தெரியும். இதுல அஃபென்ஸ் இருக்கா இல்லையா, இல்ல அவர் பண்ணாரா பண்ணலையா, அந்த விஷயத்துல நம்ம வரல. ஆனா அன்னைக்கு நடந்த விஷயங்களை மட்டுமே நான் சொல்றேன். ஸோ இதுக்கு எல்லாம் அப்புறம் தான் அவர் போனாரு. 8 மாசம் எந்த போர்ட்போலியோவும் இல்லாம ஜெயிலுக்குள்ள இருந்த அமைச்சர் அவர். அப்ப நீங்க ஒருத்தர் இவ்வளவு விஷயங்களை தாண்டி உள்ள இருக்கும் பொழுது இது என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்புறம் ஸ்டாலின் வந்து அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தார், உங்களுடைய தியாகம் வந்து மிகப்பெரியது, முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில இருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜி வருக வருக என வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரும் பேசியிருந்தார். இதெல்லாம் தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாண்ட் காரணமா மாறி இருக்கு. நீங்க வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலே ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த சிக்கல்களும் இருந்திருக்காது ஆக்சுவலி செந்தில் பாலாஜிக்கு. இன்ஸ்டெட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை சார், நீங்க வந்து செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட் பெயில விடுதுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அமைச்சான என்ன பிரச்சனை? ஒண்ணுமே இல்லையே. அடுத்த நாள் வந்து ஆகிறாரு. அப்போ அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஈகோ ஹர்ட் பண்ணுமா பண்ணாதான். அப்புறம் அமைச்சரா இல்லைன்னு தான் நான் அவனுக்கு ஜாமீனே கொடுக்குறேன், கொடுத்தவொடனே நீ அமைச்சராயிட்டீங்கன்னா
சி இது வந்து டிஎம்கே அவ்வளோ பெரிய லீகல் விங் வச்சிருக்க ஒரு கட்சி, அவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு சம் ப்ரெஷர் இல்ல ஏதோ வந்து இவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும்ன்ற ஒரு விஷயம் இதெல்லாம் வச்சுதான் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறதே யார் கோர்ட்ல? அரசு தான். உங்க லாயர் கபில் சிபலை பார்த்து நீங்க வந்து இந்த கேஸுக்கு ஆஜராகிறீங்க, நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கேக்குது. அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா கேட்கறாங்க, கபில் சிபல் நாங்க உங்களுக்காக நீங்க வந்துட்டீங்கன்னா இது என்ன மாதிரி பிரசிடென்ஸை ஏற்படுத்தும் கபில் சிபல்னு கேக்குறாங்க. ஏன்னா கபில் சிபல் வந்து இஸ் அ பொலிட்டீஷியன் அண்ட் இஸ் அ லாயர். அவர் நிறைய விஷயங்கள்ல கருத்துக்கள் சொல்லக்கூடியவர், அதுவும் இல்லாம நிறைய விஷயங்களை பேச முடியாது. இங்க பாருங்க, நான் படிக்கிறேன். ஸ்பெசிபிகலி அட்ரஸிங் சிபல், ஜஸ்டிஸ் ஓகா செட், since you are appearing in this matter we are worried about something else. கபில் சிபலுக்கு எப்படி இருந்திருக்குதுல, ஐயோ தெரியாம மாட்டிடுவோம்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா கபில் சிபல் அவ்வளோ கேசஸ்ல வந்து அப்பியர் ஆகக்கூடியவர். அப்பியர் ஆகிறதுனால அந்த கேஸோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அது ஒன்று இருக்கு, அதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்துல இந்த விஷயத்துல வந்து லாஸ்ட் டைமே கேட்டாங்க, அதாவது மார்ச் மாசமே கேட்டாங்க, நீங்க வந்து அமைச்சர் பதவியில் இருக்கீங்களா இல்ல வந்து மறுபடியும் உங்க ஜாமீனை கேன்சல் பண்ணலான்னு கேட்டாங்க. ஆனா இவங்க டெக்னிக்கலா என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, நீங்க நோட்டீஸை கொடுக்கலன்றாங்க. சரி, ஜட்ஜஸ் வந்து கேட்குறாங்கனாலும் நீங்க பதில் சொல்லணும். அந்த அடிப்படையில் தான் அந்த புரிதல இருக்கும். இனிமேல் நோட்டீஸும் அஃபிஷியலி நோட்டீஸும் வரும், இந்த மாதிரி ரெஸ்பாண்டன்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த ரெஸ்பாண்டன்ட்டுக்கு சர்வ் பண்ணலன்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் காரணத்தை காட்டணும்னு ஜட்ஜு செம்ம காண்டா இருக்காரு. இன்னைக்கு இப்பவே சொல்லுங்க, அமைச்சரா ஜெயிலா? கபில் சிபல் என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல நான் என் கிளைனிட்ட பேசணும், இப்பவே சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவரு தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் பயன்படுத்தி இல்ல மண்டே வரைக்கும் டைம் கொடுங்க, நான் கிளைனிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படிலாம் சொல்லிதான் மண்டே வரைக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவிக்கு டைம் ஆயிட்டு வந்திருக்காரு. இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்ன? அவங்க கிட்ட என்ன ஆப்ஷன்? ஆப்ஷனே இல்லைங்க, செந்தில் பாலாஜி இமிடியா ரிசைன் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நீங்க வந்து கேட்கலாம், செந்தில் பாலாஜி வந்து ரிசைன் பண்ணாமையா இருக்கக்கூடாது, ஏன் நாட்டில் குற்ற வழக்குகள் இருந்த பல பேர் வந்து அமைச்சராக இருந்தாங்க, அமித்ஷா அவர்கள் மீது கூட தான் குற்றச்சாட்டு இருந்தது, அவர் வந்து குஜராத் உள்துறை அமைச்சா இருந்தாரு, ஜெயலலிதா அவர்கள் மேல டிஸ்ப்ரொபோர்ஷனல் அசட் கேஸ் இருந்துச்சு, அவங்க கூட தான் வந்து இருந்தாங்கன்னு இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பாயிண்ட்ஸ் பேசலாம். ஆனா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் வாங்கிட்டு வந்து அந்த ஜட்மெண்ட்டை வயலேட் பண்ணும் விதமாக நடந்திருக்கீங்க. இப்ப அதான் பிரச்சனைங்க. இது வந்து இயல்பாக நடந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வழக்குக்கான இது வந்திருக்காது. சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க ஆர்கியூ பண்றப்ப, இடி வழக்குல ஆர்கியூ பண்றப்போ நான் மினிஸ்டரே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணி அதை ஒரு பாயிண்டா புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. நீ சுப்ரீம் கோர்ட் கேஸ் நல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஹீஸ் நாட் அ மினிஸ்டர், ஹீஸ் நாட் அ மினிஸ்டர், அவரால் எந்த விட்னஸ் ஒன்றும் பண்ண முடியாது, ஹி கேனாட் இன்ஃப்ளூயன்ஸ், ஹீஸ் நாட் அ மினிஸ்டர், இதுதான் பேசுனது, வேற எந்த விஷயமே பேசல. ஆனா ஜாமீன் கொடுத்த 3ஆவது நாள் நான் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கோர்ட்டுக்கு ஈகோ ஹர்ட் ஆகும்ல. ஈகோ ஹர்ட் ஆகிறத தாண்டி இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு ஹைகோர்ட்ல ஒரு மேட்டர் வரும்போதே மக்கள் அவ்வளவு காத்துட்டு இருக்காங்க சார், அங்க இங்கேயும் போய் ஒவ்வொரு விஷயத்து நடக்க முடியாம காத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கெல்லாம் அங்க டைம் தந்துகிட்டு இருக்கோம்னு ஒரு வழக்குல கோர்ட் சொல்லுது. நீங்க நேத்து பெருச முடியும் இன்னைக்கு உங்களை ஹேர் பண்றோம்னு கோர்ட் சொல்லுது. அப்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை வந்து நீதிமன்றங்கள் அரசியல்வாதிகள் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இப்படி நடந்தீங்கன்னா ஆகும். ஸோ இதைத்தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேசியிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு ராஜினாமாவை தவிர வேறு வழி இல்லை. வேணும்னா மண்டே வந்து தங்களுடைய இன்னும் ஒரு 2-3 வழக்கறிஞர்களை கூட்டிட்டு போய் பழைய வழக்குகள்லாம் காட்டி பண்ணலாம். பட் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் அப்சர்வேஷன்ஸை வச்சுக்கிட்டு இதை உடைக்கணுன்றது வாய்ப்பே இல்லாத விஷயம். செந்தில் பாலாஜி ஒன்றும் அமைச்சராக இருக்கலாம், இல்லைன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு ராஜினாமா பண்ணுவார்.